Hi friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முட்டை கிரேவி தாங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். சோ இது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். சோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரைக்கிறதெல்லாம் வேலை இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வெங்காயத்தை வந்து இதுல நல்லா நான் வதக்கி எடுத்துக்க போறேன். ஸோ அதுக்காக அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ நான் இது கூட வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ண இந்த பீசஸை இப்போ இது கூட ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா இது வந்து குக் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே விட்டுடலாம். ஸோ இது நல்லா வதங்கிடணும். ஸோ இந்த கிரேவிக்கு இதுதான் வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதே. அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா மாறிடுச்சு அப்படின்னா போதும், நம்ம வெங்காயம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, முதல்துக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா மாறிக்கிட்டு வருது. இப்ப இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்ப இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப அதுக்காட்டியும் வந்துட்டு இன்னொன்னு வந்து ரெடி பண்ணோம். முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் போட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்சியில நம்ம அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப முட்டை கிரேவி பண்றதுக்கு இப்ப வந்துடலாம். இப்ப இதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இந்த கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து வதக்கணும் பாத்தீங்களா, அந்த ஆயிலையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப பாருங்க, ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரியாணி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 ஏலக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாமே எண்ணெயில வந்து லைட்டாக எல்லாம் வதங்கட்டும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு அதிகமாக தேவையில்ல, சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுங்க. இது போட்டுட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட போட்டுட்டு இந்த எண்ணெயில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதனுடைய இஞ்சி பூண்டினுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி பழத்தை வந்துட்டு இது கூட போடலாம். தக்காளி பழம் அரிஞ்சு போடுறதை விட இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அதனுடைய கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை அரைச்சி ஊற்றுறேங்க. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு இதாகட்டும். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா பெரிய பழமா இருந்தால் 1 பழம் போதும், சின்ன பழமா இருந்தால் 2 பழம் போதுங்க. நான் வந்து 2 சின்ன பழமா இருந்துச்சு, அதனால 2 பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுருக்கோம். ஸோ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பாருங்க
நல்லாவே வந்துட்டு இதா இருக்கு. ஸோ உப்பு போட்டுட்டு இதை லைட்டா நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்து 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வரமிளகாய் தூள் வந்துட்டு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கணும். இப்போ இதை வதக்கிட்டு நம்ம முந்திரி பருப்பு வந்து அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பையும் தயிரையும் அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் சீக்கிரமா இதாகும். இந்த பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முந்திரி பருப்பும் இந்த தயிரும் இது கூட ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் வந்து தேவையே இல்லை. தேங்காய் இல்லாமையே நம்ம வந்து இதை ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்குலாம் நம்ம தேங்காய் வந்து எடுத்துக்குவோம். ஆனால் இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காயே தேவையில்லை. ஆனால் கிரேவி அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இதை வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுறலாங்க. இந்த மசாலா எல்லாம் அதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ அது கொதிக்கிறதுக்காக இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ 2 மினிட்ஸ் வந்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லாவே கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னா, வெங்காயம் வந்து வணக்கி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெங்காய பேஸ்ட்டை தான் வந்து நான் இப்போ இது கூட வந்து ஆட் பண்ண போறேங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டையும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொதிக்கணும். கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். ஸோ அந்த அளவுக்கு விடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு சைடிஷ் இது. இப்போ பாருங்க, நான் நல்லா கிளறி விட்டேன். அவ்வளோதாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா போதும், நம்மளுடைய முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, நல்லாவே கொதிக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இப்போ பார்க்குறீங்க, ரொம்ப ஈஸியாக அதை செய்யலாம். இப்போ பாருங்க, முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட கலர் வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே மாறி இருக்கு. ஸோ நல்லாவே இது வந்து கொதிக்குது, நல்லா ரெடியாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பீசஸ் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மஞ்சள் கரு வந்து உள்ளே வர மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா ஒரு முட்டை பீஸத்தையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த ஹீட்ல இருந்துச்சு அப்படின்னா போதும். இது முட்டை போட்டுட்டு ரொம்பலாம் கிளறி விட தேவையில்ல. சும்மா லைட்டா வந்துட்டு மேலாப்புல இது பண்ணீங்கன்னா போதும். அந்த இதுக்குள்ள முட்டையோட இது இறங்குச்சு, அந்த கிரேவியோட இது இறங்குச்சுன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டோம்னா போதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு, ரொம்பவும் நல்லா இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதான், நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய அட்டகாசமான அசத்தலான ஒரு முட்டை கிரேவி வந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.